ஐந்து கரத்தினை ஆடை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான ஆனந்தமான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நெஞ்சார்ந்த இந்த சிவஸ்ரீ உங்களோடு. இன்னைக்கு நம்ம பேச போகிறது குரு வக்கர பயிற்சி. இந்த குரு வக்கர பயிற்சி இந்த 2024 இந்த எண்ட் ஆஃப் த பீரியட்ல வருது. இப்போ இந்த வக்கரகதி காலத்தில் நாம குருவை கவனிக்கணும். குருனா யார்? முதல்ல பயம் இருக்கக்கூடாது. நம் மனம்தான் நமக்கு முதல் குரு. நம் மனம்தான் நமக்கு குரு. நம் அறிவு தான் நமக்கு குரு. நமது காலம்தான் நமக்கு குரு. நமது செயல்தான் நமக்கு குரு. அப்புறமா தான் மனுஷாலாம். குருனா வேற யாரோ கிடையாது, நாம தான். டெய்லி காலையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த எல்லையை நான் தாண்டக்கூடாது, இந்த எல்லைக்கு உட்பட்டு நான் இருக்கணும். இதுதான் குரு உபதேசம். அப்ப அந்த குரு நம்ம என்ன பண்றோம், இந்த காலகட்டத்தில் நம்ம ராசியில் எந்த ராசியில பிறந்தாலும் ஒரு நமக்குன்னு ஒரு வகுத்து கொள்ளக்கூடிய திட்டங்களை வகுத்துக்கிறோம். இப்படி வகுத்துக்கிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய செய்திகள் நமக்குள்ள இருக்கும். நமக்குள்ள நம்பிக்கை வந்துடும். பயம் எப்போ வருது? யாரையாவது நம்பும் போதுதான். இந்த குரு வக்கர பயிற்சி காலத்துல யாரையும் நம்பாதீங்க. இது ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். யாரையுமே நம்பாதீங்க. குரு கெடுக்க வரல. குரு பார்வை கோடி நன்மை. குரு பார்வை கோடி நன்மை. குரு இருக்கும் இடத்திலே ஒரு மனிதன் இருந்தால் அவன் குருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டுமே தவிர குருவை தாண்டி வளர முடியாது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப குரு பார்க்கறதா நல்லதே தவிர குருக்கு கட்டுப்பட்டு நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு முன்னேற முடியாது. இப்ப என்ன பண்றார், அந்த குரு வக்கர பயிற்சியில நமது முன்னேற்றுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உனக்குள்ள இருக்கக்கூடிய சபதங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்குள் குரு நமக்கு அனுகிரகம் பண்றார். இப்ப நீங்க ஏதாவது சபதம் எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு அனுகிரகமாகும். எடுத்துக்கலாமா? இந்த விஷயத்தை நான் செய்ய போறேன், இந்த விஷயத்தை நான் நடத்த போறேன்னு சபதம் எடுங்க. நிச்சயமா குரு உங்களுக்கு அருள்பாலிக்க போறார். இந்த குரு வக்கர பயிற்சி மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது. அன்பான விருச்சக ராசி நேயர்களே, குரு பயிற்சி, குரு பலன் இந்த விருச்சகத்துக்கு எந்த அளவு இருக்கு? அதாவது வித்தை தெரிந்தவனுக்கு இந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் வில்லை வளைக்க ஆற்றல் இருக்கும். வித்தை தெரிஞ்சவனுக்கு வில் வளைப்பு ஈஸி. விளம்பரம் தெரிஞ்சவனுக்கு எந்த பொருளையும் விற்கக்கூடிய டைமிங். விளம்பரம் தெரிந்தவனுக்கு, விற்க தெரிந்தவனுக்கு எந்த பொருளையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வித்துருவான். விளம்பரம் தெரிஞ்சவன் அது மாதிரி தான், யுக்தி. ஆனால் வித்தையும் தெரியாதுங்க, விளம்பரமும் தெரியாதுங்க. இந்த விருச்சகத்துக்கு வித்தையும் தெரியாது, விளம்பரமும் தெரியாது. என்னதான் தெரியும்? சத்தியம் தெரியும், உண்மை தெரியும். ஆனா பேர் மட்டும் வெத்த பேரு நடிக்கிறாங்க அப்படிங்கிறது மற்றவங்கள்ட்டேருந்து வரும். இதையெல்லாம் காதல வாங்கி தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க விருச்சிக ராசிக்காரவங்க. என்னங்க நான் சொல்றது உண்மைதானே? அதுல எதுவும் மாற்று கருத்து இல்லைல்ல. சத்தியத்தை நம்பி ஓட்டக்கூடியவர்கள். சத்தியம் ஜெயம். இந்த மந்திரத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சத்தியமே ஜெயம். உங்க சத்தியம் உங்களை காப்பாற்றும். பொய்யர்களுடைய கூடாரங்கள் ஒழிக்கப்படும். உங்க சத்தியம் ஜெயிக்கும். ஆனா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பக்கத்துல இருக்கிற நண்டு சீண்டு இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய பலம், பலகீனம். நீங்க தைரியமா ஒரு முடிவு எடுத்துருவீங்க, இவனை எதிர்க்கணும்யா. உங்க தைரியத்துக்கு வாழ்த்துக்கள். ரைட், ஓகே. எப்பேற்பட்ட ஆளையும் எதிர்க்கணும், அப்படின்னா எதிர்க்க தயார். ஆனா இந்த பக்கத்தில் உள்ள நண்டு சிண்டெல்லாம் சொல்லும், நீங்க எதிர்த்தா எனக்கு பிரச்சனை, என்னைய கொஞ்சம் பாருங்க. குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, ஏங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க,
அப்புறம் அப்படியே இந்த கோபத்தை அந்த விருச்சிக ராசி அப்படியே சாந்தமாக்குவாங்க. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இப்போ அடுத்த விருச்சகம் கேட்கும், என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, சொல்லுங்க. உடனே வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, சமையக்கட்டில் போய் சமையலை பண்ணுங்க. ஓகே பாய். என்னங்க பெரிய அதிகாரப்பூர்வமாக ஒரு முடிவெடுக்கிறதுக்கு வந்தார் வீட்டு தலைவர். ஆனால் இந்த வீட்டில் உள்ளவங்க நண்டு சிண்டெல்லாம் பேச்சு கேட்டுக்கிட்டு கடைசியில் இப்படி அமுங்கி போய் சப்பையாக போயிட்டாரு. என்னங்க அர்த்தம்? இது விருச்சகம். ஏன்னா பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் பிரச்சனையே வேண்டாம் நினைக்கக்கூடியவர்கள். அதுவும் பக்கத்தில் உள்ளவர்கள் விருச்சக ராசிக்காரர்களை அவங்க உண்மையான விஸ்வரூபத்தை காட்டினா எல்லாம் போயிடும். ஏன்னா சத்தியத்துக்கு பயந்தவர்கள், சத்தியமானவர்கள், சத்தியத்துக்கு நம்புபவர்கள். ஆனால் இவங்க அந்த பக்கத்தில் உள்ளவங்களாலேயே இவங்க சிரமத்துக்குள்ள சிக்குவாங்க. இதுதான் உண்மை. இந்த இடத்துல இப்போ குரு என்ன பண்றாரு, இந்த விருச்சக ராசிக்கு சப்தமாதிஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு உள்ள வர்றாரு இல்லைங்களா. விருச்சகம் 1, விருச்சகத்திலேருந்து கவுண்ட் பண்ணணும். தனுசு 2, மகரம் 3, கும்பம் 4, மீனம் 5, மேஷம் 6, ரிஷபத்தில் 7. சப்தமாதி ஸ்தானம். ரிஷபத்தில் இருக்கிற குருவை இவர் கணக்கு வைக்கிறார். இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு காரியம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரே கேட்டகரியில் விருச்சகம் பல விஷயங்களை தன்னுடைய செயல்களை கூட அடக்கி கொண்டு மற்றவங்களுக்கு இது மாதிரி இந்த தஞ்சாவூர்ல தான் தலையாட்டி பொம்மை இருக்கும். இப்ப விருச்சிக ராசிக்காரர்கள் பல நேரங்கள்ல இந்த குரு என்ன பண்ணுவாரு, சைலண்டா தம்பி நீ நினைச்சது நடக்கணும்னா தலையாட்டு போதும் அப்படின்னு சொல்றாரு. அதை தான் இப்ப செய்யணும். இவ்வளவுதான். நல்ல பேர் வாங்கிடலாம், ரொம்ப நல்ல பேர் வாங்கிடலாம். பாருங்க கௌரி அடிக்குது, சத்தம் கேட்குதா? கண்டிப்பா கேட்டிருக்கும். இவ்வளவுதான் உத்தரவு, கடவுள் உத்தரவு, பட்சி சாஸ்திரம் சொல்லுது. எவ்வளவு சிம்பிளா பாருங்க. குரு பெயர்ச்சி ஈஸியா முடிச்சாச்சு. இந்த குரு பகவான் விருச்சக ராசிக்கு இவ்வளவு அழகான பிளான போட்டு கொடுக்குறாருங்க, சப்போர்ட்டிங்கா கொடுக்குறாரு. தம்பி தலையை மட்டும் ஆட்டு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. மற்ற எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு ஆட்டினியோ அதெல்லாம் நான் வச்சு நான் செஞ்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன். ஓகே நீ எதை சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன். காலம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற நேரம், விவாக யோகம் ஏற்படக்கூடிய நேரம், குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம், சங்கடங்கள் நீங்கக்கூடிய நேரம், கட்டிடங்கள் யோகங்கள் கிடைக்கக்கூடிய நேரம், நினைச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நினைச்ச விஷயத்தை செயல்படுத்த முடியாது. இந்த சில்லு வண்டுகள் பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே அமைதியாகி சாந்தமாகி தலையை ஆட்டிக்கிட்டு இருந்தா காலம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். எவ்வளவு ஈஸியா முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? இவ்வளவுதான் குரு பயிற்சி. குரு இவ்வளவு ஈஸியா கொடுக்கிறார். ஹார்ட் ஒர்க் தேவையில்லை, ஸ்மார்ட் ஒர்க் போதும், சக்சஸா வருவீங்க. விருச்சகம் என்னைக்குமே பெனிஃபிட்டான டைம். உங்களை என்னைக்குமே வியாபார நோக்கத்தில் உங்களால கொண்டு போக முடியாது. இந்த உலகம் வியாபாரம் நிறைந்தது. இந்த வியாபார வணிக வாழ்க்கையில உங்களை என்னைக்குமே விற்க நீங்க முயற்சி பண்ணாதீங்க. உங்ககிட்ட என்ன கத்துட்டு இருக்கீங்களோ, என்ன கலை இருக்கோ, என்ன தகுதி இருக்கோ, என்ன திறமை இருக்கோ, அதை காசுக்காக செயல்படுத்தாத மனிதர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். உண்மையை சொல்லக்கூடியவர்கள், சத்தியத்தை நம்பக்கூடியவர்கள். எந்த இடத்திலும், இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னையா கல்லு மாதிரி இருக்கீங்க, உங்க கண்ணில் தண்ணியே வராதான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா மனசார சொல்றேன், சின்ன விஷயத்தை கூட இந்த விருச்சகம் ஏத்துக்க முடியாது. கண் கலங்கக்கூடியவர்கள். ஆனா கண் கலங்கிறது யாருக்குமே தெரியாது. கண்ணீரே வெளியில வராம கண் கலங்கக்கூடிய ஒரே ராசி இந்த விருச்சக ராசி தான். இதையும் குருதான் சப்போர்ட் பண்ணி கொடுக்கிறார். அழாத ராஜா, தேத்தி கொடுக்கிறார். அழாத ராஜா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆக குரு பார்வை உங்களுக்கு இருக்கு. 7ஆம் இடம் குரு பார்வை. வக்கரத்தில் இருந்தாலும் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்துவார். வாய் நிதானம் மட்டும் தேவை. மனசுல உள்ளதெல்லாம் வாயால பேசிடாதீங்க, வேண்டாம். வம்பு வழக்கு வந்து சேரும். அதனால வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், அவங்க பக்கமே போங்க. உங்களுக்கு நிச்சயமா கால பைரவர் அனுகிரகம் பண்ணுவார். வாழ்த்துக்கள்.
நல்லதே நடக்கும். குரு வக்கர பயிற்சியை பற்றி நாம டீட்டெயிலா பார்த்துருக்கிறோம். இந்த குரு வக்கர பயிற்சியினால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம இருக்க என்னங்க செய்யணும், எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். குரு வழிபாடு வியாழக்கிழமை, பிரதி வியாழக்கிழமை, நீங்க மேஷமா இருக்கட்டும், ரிஷபமா இருக்கட்டும், மிதுனமா இருக்கட்டும், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், எந்த ராசியாக இருந்தாலும், நம்ம எந்த ராசியில பிறந்து எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் வியாழக்கிழமை 116 நாட்கள் ஒரு தவ வாழ்க்கைன்னு சொல்லுவா. இந்த தவ வாழ்க்கையில குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குருவை போய் வணங்கி ஒரு 10 நிமிஷம் அந்த குரு கிட்ட உட்கார்ந்துட்டு வரணும். அவ்வளவுதான். நீங்க தட்சிணாமூர்த்தி கிட்ட உட்காரலாம், நவகிரகத்தில் இருக்கிற குரு கிட்ட உட்காரலாம். ஆனா தட்சிணாமூர்த்தி ரொம்ப பெஸ்ட். எங்க குரு தானே பயிற்சி அடைகிறார், தட்சிணாமூர்த்திட்ட ஏன் உட்கார்றோன்னு கேட்கலாம். இது எல்லாருக்கும் உள்ள ஒரு சந்தேகம்தான். தட்சிணாமூர்த்தி சன்னதி எங்கேயுமே விசாலமா இருக்கும், குரு சன்னதி விசாலமா இருக்கார். புரியுறதா? எங்க உட்கார்ந்தாலும் குரு உங்களை பார்ப்பார். அதனால தட்சிணாமூர்த்தி சன்னதியில உட்கார்ந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. ஒரு ஞானம், தவம் ஒரு 10 நிமிஷம் வியாழக்கிழமையில ஒதுக்குங்க. நிச்சயமா சொல்றேன், நம்ம எல்லாருக்குமே நல்ல மாற்றம் ஏற்படும். குரு வலிமையை கொடுப்பார். அது மாதிரி இந்த 116 நாட்களுக்குள்ள இந்த குரு பிப்ரவரி மாசம் நிவர்த்தியை முடியுது, வக்கர நிவர்த்தி முடிகிற காலம் பிப்ரவரி. அதுக்குள்ள வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை உங்க கையால ஊற வச்சு உங்க கையால கோத்து குருவுக்கு கொடுக்கலாம். கொண்டக்கடலைய நாம நிவேதியம் செய்து ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம் வியாழக்கிழமையில. இதெல்லாம் செஞ்சு வாங்க. வியாழக்கிழமை அவசியம் எல்லாரும் எல்லோ அல்லது சாண்டல் கலர் யூஸ் பண்ணுங்க. இந்த குரு சகாயம் நிறைய நடக்கும். எல்லாருமே 12 ராசிக்காரராலுமே வியாழக்கிழமை எல்லோ அண்ட் சாண்டல் இந்த கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. ரொம்ப பெஸ்டா இருப்பீங்க. இந்த குரு வக்கர பயிற்சி யாரையும் சிரமப்படுத்த மாட்டார். குரு நமக்கு அநேக கோடி ஆசீர்வாதங்களை கொடுக்க போறார். அதனால பயம் இல்லாம தெளிவா நம்ம இருக்கலாம். தெளிவா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம், தவம் இருக்கணும். அவ்வளவுதான். என்ன நினைக்கிறீங்களோ அதை பாசிட்டிவா நீங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு நினைங்க, பயம் இல்லாம நினைங்க. கண்டிப்பா அது நடக்க போகுது. வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேயர்களே. மீண்டும் பிளே தமிழ் சேனல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சிவஸ்ரீ. வாழ்த்துக்கள்.